சிலாங்கூர் மாநிலம் அதன் துணை நிறுவனங்களின் ஈவுத்தொகை மற்றும் கச்சா நீர் வரி கட்டணங்கள் மூலம் ஆண்டுக்கு பல மில்லியன் ரிங்கிட் வருமானத்தை பதிவு செய்து தனது நிதி நிலையை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. மாநில மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமிருடின் ஷாரி அவர்கள் மாநிலத்தின் வருவாயை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் புதிய வருவாய் ஆதாரங்களை பற்றி தெரிவித்தார். பூஜ்ய வெளியேற்ற கொள்கை ZDP அமல்படுத்தப்பட்ட பிறகு அடுத்த ஆண்டுக்கான 50 மில்லியன் ரிங்கிட் உட்பட 100 மில்லியன் வரை பங்களிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. தவிர மினி ஹைட்ரோ திட்டம் இந்த ஆண்டு 5 லட்சம் வருமானம் ஈட்டியுள்ளது. தீவு இந்தா மின் உற்பத்தி நிலையம் PIPP 150 மில்லியன் கடனில் இருந்து 13.1 விழுக்காடு ஈவுத்தொகையுடன் 20 மில்லியன் ரிங்கிட் வருமானத்தை பதிவு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு சிலாங்கூரில் தரவு மையங்களின் செயல்பாட்டை ஆதரிக்கவும் இணைய இணைப்பை மேம்படுத்தவும் இருண்ட இழை டார்க் ஃபைபர் முதன்மை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் COVID-19 நோய் தொற்றின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட சிலாங்கூர் அட்வான்ஸ் முதலீடு திட்டம் இதுவரை 64 மில்லியன் ரிங்கிட் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். துணை நிறுவனங்களின் ஈவுத்தொகை பங்களிப்பு TASASPA மூலம் என்பது MBI மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் கட்டமைக்கப்பட்ட முதலீடுகள் மூலம் பெரிய வருமானத்தை ஈட்டுவதற்கான ஓர் அடிப்படை நடவடிக்கையாகும் என்றும் அமிருடின் ஷாரி விளக்கினார்.